மக்களே, டர்சின் திருநாள் நாளைக்கு தான் திருநாள். இன்னைக்கு ஃபயர் ஒர்க்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க நம்ம திருவிழா கடையில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். லவ் யூ ஆல். ஆனால் செய்தூனில் ஒருக்கா போயிருந்தேன், அங்கேயும் நல்லா கட்டியிருந்தாங்க. ஆனால் உள்ளே கூடின வெடி வந்து கூடின வெடி எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கடல்லாம் வெறித்தனமாக இருக்குல்ல. அப்படியா? இல்லை நாளைக்குங்கிறது கூட்டமே இருக்காது. இல்லை நாளைக்கு முடிஞ்சால் வரணும். அடுத்த வாரம் அல்லாஷா திருநாளை வாங்கினா ஆனந்தையும் கூப்பிட்டு நம்ம பிரியாணி போடுவோம். நைட்டு சென்னை ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடும். சரியா? எல்லாம் சனிக்கிழமை பிரியாணி போட்டுருமா? அழகாக இருக்குது. தாத்தா நம்மளை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னார். அவரை வீடியோ எடுத்துட்டேன். இதெல்லாம் ஒரு வண்டி உள்ளே வச்சுருவான் நமக்கு. இப்படிப்பட்ட கேண்டீன்லாம் ஒரு வண்டி உள்ளே வச்சுருவாங்க. நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல அந்த ஆனந்துக்கு சம்பளம் வாங்க போகும்போது. இதெல்லாம் நிறைய நல்ல நல்ல வீடெல்லாம் வந்துருச்சு. முன்னாடி இதெல்லாம் இல்லை. இந்த வீடெல்லாம் புதுசு. ஒரு குச்சியில் குத்தி வச்சிருக்கா. அது உண்டு. நம்ம திருநாள் கூட தம்பி அடிச்சிருக்கேன். வேறு ஆனந்தா திருவிழா கடையை எடுக்கல. திருவிழா கடையில் எடுத்து வரேன். வர கூட்டம் வந்துடும், உள்ளே ஒன்றும் எடுக்க முடியாது. சரி, வீட்டில் தானே இருக்க இல்லையா? சரி. இங்கே இவனு அந்த கட்லெட்டு மாதிரி கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐட்டங்கள் அவருக்கு சந்தோஷம் தானே. Salah lah. Sino? இல்லை, அந்த உள்ளே இருக்கிற சிறுவங்க அதில் வாசல் வச்சு டான்ஸ் ஆடுவாங்க. அதை வச்சுட்டு அதை தூக்கி துள்ளி அதே மாதிரி அதை ஜூம் பண்ண முடியாது. இதை ஜூம் பண்ணலாம். ஜூம் இன் அவுட் பண்ணலாம். அதை ஜூம் பண்ண முடியாது. வீரபாண்டி அவர் நல்லா மெலிஞ்சிட்டே போகிறாரு. இதே போலீஸ்காரரு ஒரே சிகரெட்டு. நான் நிறைய தடவை சிகரெட் அடிக்காங்கன்னு நினச்சி அவர்கிட்ட கேட்க மாட்டேன். இன்னைக்கு ப்ரொசஷன்
திருவிழா மோடில் எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்க. நாளைக்கு சர்ச்சு உள்ள ரொம்ப சீக்கிரம் வந்தால் தான் இடம் கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு மேயர் வரதா சொன்னாங்க. சூப்பராக இருக்கும். எப்படியும் கண்டிப்பாக போகணும். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் திருவிழா அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டி தான் இன்றைக்கி வந்திருக்கேன். மேபி நாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன். திருவிழாவும் அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணேன்னா அடுத்த வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். எப்படி ஃப்ளாக் பிறகு நம்ம ஊரில் சின்ன வயசில் வைக்கிற கடலை மிட்டாய், பொரி உருண்டை மாதிரி இங்கேயும் நிறைய சின்ன சின்ன மிட்டாய் எல்லாம் அவங்களே வீட்டில் பண்ணதை விற்க வச்சுருக்குறாங்க. அது நல்லாயிருக்கும். பட் ஆனால் எனக்கு அதில் 1-2 இது பிடிக்காது. இவங்க வந்து ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே ஹோம்மேடு ஸ்வீட்ஸ் தான். சூப்பராக இருக்கும். எல்லா திருவிழா கடையை பாருங்கள். என் பையனை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் அவ்வளோ டைனோசரும் வேணாமா, என் பொண்ணும் சேர்த்து வச்சு சொல்கிறேன். எப்படி இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, பவுலால் ஒரு நீ இப்போ காசு எடுப்பல்ல ஏடிஎம்மு, அதை தாண்டி ஒரு கடை இருக்கு. ரோசாரி அது இது எல்லாமே நல்லாயிருக்கும் அங்கே. சரி, பானி ஏது இதுதான் ஃபாதர் ராய் வீடு. அப்படியா? தெரியாது எவ்வளோ நாளாக உனக்கு? எனக்கு தெரியாது. இதுதான் ஒரு வீடு இருந்தால் இப்போ தட்டினாக்கி சர்ப்ரைஸ் அப்படின்பாரு. இங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக கோயிலுக்கு வந்துருப்பார். எனக்கு தெரிஞ்சு கான்வென்ட்டில் இருப்பார். கோயிலுக்குள்ள விட்டவங்க இங்கே நிற்க கூட்டம் எல்லாமே வெடி போடுற பார்க்க வந்தவங்க. வெடி இங்கே கிட்டத்தட்ட 9:30 ஸ்டார்ட் பண்ணி 12:30 மணி வரை போடுவாங்க. அதாவது 3 மணி நேரம் ஃபயர் ஒர்க்ஸ். அதை பார்க்க வந்த கூட்டம் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? அங்கே போயிட்டாங்களா? போஸ்ட் எடுங்கப்பா. வடக்கு பக்கம் போடுங்களா, தெற்கு பக்கம் போட்டு போஸ்ட் பாதியை மறைச்சிருக்கு. ஏய் ஸ்டார்,
நல்ல எஃபெக்டாக சவுண்டுண்ணா. ஆனால் வெடி மூவிங். லூயிஸ் பல்ல நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம இதில் இது வந்து புகை முட்டை மாதிரி இருக்கு. வீடியோவை எடுத்து நானும் மறந்துச்சேன். அதுதான் சொன்னேன், நீ பெட்ரோல் ஸ்டேஷன் சொன்னாலும் அப்போ நான் இதுதான் பெட்ரோல் ஸ்டேஷன். அப்போ நான் இதில் அண்ணா போயிடுச்சு 88. அண்ணா போகல. இனி வாய்ப்பு கிடையாதுன்னு தான் அண்ணா போயிடுச்சு. பார்க்க எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா உங்களே. 50 மீட்டருக்கு ஆட்களாக தான் நிற்கிறாங்க. நல்ல ஸ்நாக்ஸு, ஜூஸு, இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. நல்ல பீரு, ஒயின் அதெல்லாம் வாங்கி வச்சு அடிச்சுக்கிட்டு நல்ல ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்காக நான் வந்தது இன்றைக்கி தான். இந்தியாவிலையும் சரி யூரோப்லேயும் சரி நான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கு நான் போனது இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்தேன், யாரும் போகலன்னு சொல்லி. நானும் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க இவ்வளோ கூட்டம் வரேன்னு சொல்லி இன்றைக்கி தான் பார்க்கவும் செஞ்சுருக்கேன். ஏன்னா நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன். நான் பஸ்ஸை மிஸ் பண்ணியாச்சு. இனி ஒரே ஒரு பஸ் இருக்குது, அது 11 மணிக்கு. அந்த பஸ்ஸுக்காக தான் ஓடி போயிட்டுருக்கிறேன். போகிற வழியிலெல்லாம் ஃபயர் ஒர்க்ஸை வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன். லவ் யூ ஆல்.